அப்போ சொல்ல ஆசான்ட்டு கேட்கணும், நான் கனவிலும் பிற உயிருக்கு தீங்காக இருக்கணும். எந்த உயிருக்கு தீங்கு செய்யக்கூடாது, பஞ்சம் மனம் இருக்கக்கூடாது, தூய மனம் இருக்கணும். தூய மனம் எனக்கு வேணும்பா. அதுதானே இந்த துறைக்கு என்னவன்னு கேட்டான். ஏன்னா மோதுனா தூய மனம், மனம் தூயாருக்கு எச்ச நன்றாகும். ஏன்னா தூயாருக்கு இல்லை நன்றாக வேணும்னா மனநலம் மண்ணுயிர் காக்கம். ஏன்னா நலம் எல்லா புகழும் தரனா. ஏன்னா ஜாதி இல்லைக்கு எல்லாம் நம்ம சங்கத்திற்கு அத்தனை பேருமே ஞானிகள் தொண்டு செய்த மக்கள். இந்த குடியிருக்க அத்தனை பேருமே ஞானிகள் தொண்டு செய்த மக்கள் தான். இடுதலை சற்றும் கருதியனை போதமிலேனி அன்பால் கெடுதலில்லா தொண்டரில் குட்டியவா கிரவஞ்சவப்பை அடுதலை சாதித்த வேலோய் பிறவியற இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாசவினா. ஆக இந்த விடுதலை கொஞ்சம் கூட தயசித்து இல்லாதவன் அப்பயே விட்ட எனக்கு உயர்ந்த பண்புள்ள கூட்டத்தை உருவாக்கி இந்த கூட்டம் உடிச்சுனா இந்த உலகத்தை ஏறுதா. இப்போ கேட்குறது இப்போ சொல்கிறோம், இந்த சங்கம் இல்லை என்றால் சுத்த ஆன்மீகம் ஏது, இந்த சங்கம் இல்லை என்றால் மனிதாயமான ஏது, இந்த சங்கம் இல்லை என்றால் ஜாதி ஊடு ஒரு சில சங்கத்தில் இருக்கும். ஆக இந்த சங்கத்தில் எல்லா மக்கள் இருக்கார்கள். அத்தனை பேர் என் சகோதரர்கள், அத்தனை பேர் திருப்படி வணங்குகின்றவன். நான் மதிக்க கற்றவன். தொண்டர்களை மதிப்போம், அவன் நீடு வாழ்ந்து வாழ்த்துவோம், அது யாராக தான் சரி. ஆக இந்த சங்கம் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. ஆகவே நீங்கள் எல்லாம் அரிய வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் ஜென்மத்தை கிடைத்து கொள்ள வேண்டும் சொல்லி இப்போ ஒரு கொஞ்ச நாளே உணவு கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்குது. அவர் தலைவனே என்னை அனுப்பிக்கிறார். ஏன் அப்படின்னெல்லாம் நிறையா கொடுத்துருந்தேன். கொஞ்சம் தும்புரு வந்துச்சு உனக்கு, அதான் கொஞ்சம் கம்மி கொடுத்து. எனக்கு எப்போ தும்புரு வந்து இல்லையா, என்னைக்கே தும்புரு வந்துச்சு எனக்கு. நான் யாருக்கு கடுவுச்சின்னு தூக்கி செய்ய மாட்டேன்ப்பா. நான் ஆசானை தான் கேட்குறேன், யாருக்கும் கனவிலும் தீங்கு செய்யாததுக்கு அறிவு கொடுப்பா. நான் யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. அந்த தூய மனசு கேட்டிருக்கோம்.